வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. 2 முக்கியமான நிகழ்வுகள். அதுலேயுமே ஒன்றை இந்த இஸ்லாமிய அரேபிய உலகம் மிக பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க, பில்டப். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதலாவது, இஸ்லாமிய நேட்டோ உருவாகி உள்ளதுன்னு சொல்லி மிக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இதை சில மாதங்களுக்கு முன்னே பேசியிருந்தேன். இப்படி உருவாக போகிறதுன்னு சொல்லி நேற்று அலுவல் ரீதியாக கையெழுத்து ஆகி உருவாகியுள்ளது. வேற ஒன்றுமே இல்லை. சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளுக்கிடையே த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்ற பெயர்ல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அப்படியே நேட்டோவில் என்ன சொல்றாங்களோ அதே இங்கேயும் வருது. நேட்டோ என்ன சொல்லுவாங்கன்னா, நேட்டோ நாடுகளில் எந்த நாட்டையாவது ஒரு நாட்டை அடித்தால் எல்லா நாட்டையும் அடித்ததுக்கு சமம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து சண்டைக்கு வருவோம். இதுதான் நேட்டோ. அதையே இவனும் சொல்றானுங்க. இந்த 3 நாடுகளில் எந்த நாடுகளை அடித்தாலும் 3 நாடும் பதிலடி கொடுக்கும் சொல்லி இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவில் இறுதியாகி கையெழுத்து போடப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை இருக்கும். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் சொல்லி கவுண்டமணி பேசுவார். அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் தான் நிச்சயமாக பார்க்க வேண்டும். 3 அல்ல 30 நாடுகள் இப்படி ஒன்னா சேர்ந்தாலுமே இவர்கள் அடிவாங்கவே பிறந்தவர்கள். ஏன்னா இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தமே பிரச்சனை பண்ண வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. இஸ்ரேலுக்கு எதிரான போர்ல அனைத்து அரபு நாடுகள், கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள், மேலும் இஸ்லாமிய நாடுகள், இங்குள்ள பாகிஸ்தான் உட்பட சேர்ந்து சண்டைக்கு போய் வெகுவாக அடி வாங்கி கொண்டு அவர்களுடைய நிலப்பரப்பை இழந்து விடுவார்கள் இஸ்ரேல்கிட்ட. இதாவது 3 நாடு, 22 அரபுகள், பாகிஸ்தான் உட்பட இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து போய் அடி வாங்கி கொண்டு இடங்களை பறிகொடுத்து அதுக்கப்புறம் இஸ்ரேல்கிட்ட கதறி அழுது அந்த இடங்களை திரும்ப பெறுவார்கள். எகிப்துல, ஜோர்டான்ல இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால 3 நாடுகள் ஒன்றா சேர்வதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. முதல்ல இது ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. நடைமுறைக்கு வரும்போது தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒப்பந்தம் எவ்வளவு நாளும் போடலாம், இலவசம். ஒப்பந்தம் போடுவது இலவசம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. மற்றபடி நடைமுறைக்கு வர வேண்டும். இந்த இஸ்லாமிய நாடுகளின் படுதோல்விக்கு, சண்டைகளில் இஸ்ரேலுக்கு எதிரான, அந்த குட்டி நாடான இஸ்ரேலுக்கு எதிரான போர்களில் படுதோல்விக்கு இந்த இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு காரணம், முதல் காரணம் இவர்களுக்கு இடையே ஒற்றுமை இன்மை. இதுதான் முதல் காரணம். ஒட்டுக்க 22 நாடுகளும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து கொளுத்து சாப்பிட்டு விட்டு பேசுவானுங்க. ஆனால் அதில் யார் தலைமை தாங்குவது, யார் உப தலைமைன்னு சொல்லி அவனுக்குள்ளே சண்டையாயிரும். இவனுக்குள்ள இந்த ஒற்றுமை இன்மை தான் இதுவரைக்கு தொடர்ச்சியாக அடி வாங்க வைப்பது. ஒற்றுமையாக இருந்திருந்தா இவங்ககிட்ட இருக்க இந்த கச்சா எண்ணெய்க்கும் இருக்கிறதுக்கும், இத்தனை நாடுகள் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவு வந்திருக்கலாம். ஒற்றுமை இன்மை மிகப்பெரிய அளவு பார்க்கப்படும் இவர்களிடையே. அதனால இந்த 3 நாடுகள் கூட்டணிலாம் நடைமுறைக்கு சாத்தியம் அற்ற ஒன்று. அது தாண்டி இவங்க எந்த நாட்டை குறிவைத்து இதை உருவாக்கியிருக்காங்கன்னா, 1 இந்தியா, 2வது இஸ்ரேல், 3வது ஈரான். பாகிஸ்தானை அடிக்கும்போது, இந்தியா அடிக்கும்போது பாகிஸ்தானுக்கு வேற வழியில் அடி வாங்கும். அப்பொழுது இந்த 3 நாடுகள் என்ன செய்வது என்று பார்க்க வேண்டும். அதே போல இஸ்ரேல், இந்த 3 நாடுகளை எப்ப வேணா இஸ்ரேல் அடிப்பாங்க. பாகிஸ்தானை, சவுதியை, துருக்கியை. அப்பொழுது தாக்கப்பட்டால் என்ன செய்வார்கள் என்று பார்க்க வேண்டும். 3வது ஈரான். ஈரான் தொடர்ச்சியாக பல 100 தடவை சவுதி அரேபியா தாக்கிவிட்டது. இனிமேல் ஈரான் சவுதி அரேபியா தாக்கினால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்க வேண்டும். அதை தாண்டி போர்களில் உதவுவதற்கு, போர்களில் தோள் கொடுப்பதற்கு ஒப்பந்தங்கள் அவசியமே இல்லை. அதுதான் இதில் முக்கியமானது நாம் பார்க்க வேண்டியது. ஒரு நல்ல நண்பன் நமக்கு இருக்கான், நம்ம பிரச்சனை சிக்கிட்டோம்னா நம்ம கூப்பிடாமையே உடனே ஓடி உதவி செய்வான்.
அதே தான் போர்களும். இதுக்கெல்லாம் ஒப்பந்தம் அவசியமே இல்லை. இந்தியாவின் போர்களில், பாகிஸ்தானுக்கு எதிரான பிற போர்களில் ரஷ்யாவும் இஸ்ரேலும் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் உதவி செய்தன. அதுவுமே அன்றைக்கு இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க. அந்த நிலைமையிலுமே போர் நடக்க நடக்க ஆயுதங்களை கொண்டு கொடுத்தது இஸ்ரேல். எந்தவித ஒப்பந்தமும் இல்லை. அதே போல இஸ்ரேலுக்கான போர்களில் இந்தியா, அமெரிக்கா, உகாண்டா இதுல இந்தியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய உதவி செய்தன. எந்தவித ஒப்பந்தங்களும் நம்ம நாட்டுக்கிடையே இல்லை. போர்களில் ஒத்துழைக்க வேண்டும் என்பதில்லை. அதனால இவர்களுடைய இந்த ஒப்பந்தம், நான் ஏற்கனவே சொன்னது போல, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் சொல்லி நம்ம நகைச்சுவையா எடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஏனென்றால் கையெழுத்து போடலாம், ஒப்பந்தங்கள் ஆகலாம், நடைமுறைக்கு இது வராது. இரண்டாவது, இவர்களிடையே ஒற்றுமை உணர்வு ஒருபோதுமே இல்லை. இரண்டாவது, இது நம்ம வரலாறுகளில் பார்த்துருக்கோம். மூன்றாவது, ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டுதான் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான்காவது, இவர்கள் இப்படி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டால் இவர்களுக்கு எதிரான நாடுகள் ஒன்றாக ஒப்பந்தம் போடலாம். நாளைக்கு இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்த ஒரு ஒப்பந்தம் போடலாம். இந்தியா அணிசரா கொள்கைகள் நம்ம இருக்கோம், அதனால இப்படி ஒப்பந்தம் போடுறதில்ல. என்றாலுமே போர் என்று வந்தால், தாக்குதல் என்று வந்தால், இஸ்ரேலை தொட்டா இந்தியாவை தொட்ட மாதிரி, இந்தியாவை தொட்டா இஸ்ரேலை தொட்ட மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும் இந்த இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பாகிஸ்தானுடைய போர்கள் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மட்டும் நம்மளோட தனியாக அடி வாங்குவான். இனிமேல் இந்த பைத்தியகாரத்தனமான வேலையால் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி 3 பேர் சேர்ந்து அடி வாங்குவாங்க. இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இரண்டாவது, ஒரு முக்கியமான நிகழ்வு உலக அரங்கில் போயிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மருத்துவரை விடுதலை செய்ய வேண்டும். இஸ்ரேல் சிறையில் இருக்காரு. உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மருத்துவருடைய பெயர் டாக்டர் உஸ்ஸாம் அபு சஃபியா. ஐக்கிய நாடுகளில், அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ல, பிபிசியில், அல் ஜசீரா மற்றும் மிகப்பெரிய அளவு உலகமே சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னும் உலகத்தில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் 1000 பேர் கையெழுத்து போட்டு இந்த மருத்துவரை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இவர் காசாவில் உள்ள கமல் அத்வான் என்ற மருத்துவமனை, மிகப்பெரிய மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் மற்றும் டைரக்டராக இருந்தவர். இவர் மிகப்பெரிய அளவு படித்த நபர். இந்த நபர் ஏன் இவனுக்கு இவ்வளோ பேர் போராடுறாங்க, இவனுக்காக ஏன் இவனை இன்னும் இஸ்ரேல் சிறையில் வச்சுட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 18 மாசமா எந்த வித வழக்குகள் பதிவு செய்யாம ஜெயிலில் வச்சு பட்டை கிளப்பியிருக்காங்க இவனை. ஏன் இஸ்ரேலுக்கு இவன் மேல இவ்வளோ வெறி? ஏன் இந்த அரபு நாடுகள் இவனுக்காக இவ்வளோ பரிந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவன் உலக புகழ்பெற்ற மருத்துவர். ஒன்று, துல்லியமான ஆங்கிலம் பேசக்கூடியவன் இவன் அந்த காசால. மூன்றாவது, இவனுடைய தோற்றம் மிக மென்மையான, ஒரு மருத்துவர் என்றால் ஒரு தோற்றம் உங்க கண்ணு முன்னால் வரும், அப்படி தோற்றம் வரும். உலகம் முழுவதும் எண்ணற்ற செய்தி நிறுவனங்களுக்கு, அதாவது ஆங்கில செய்தி நிறுவனங்களுக்கு எண்ணற்ற பேட்டியை கொடுத்து இந்த காசா பிரச்சனைகளை உலகம் முழுவதும் கொண்டு போனான். அந்த மருத்துவமனையில் குழந்தைகள் பிரச்சனைக்குள்ளாவது, கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெறும்போது சிக்கலாவது, இது எல்லாமே மிகப்பெரிய அளவு உலகம் முழுவதும் கொண்டு போனான் இவனை பற்றி 200க்கு மேற்பட்ட சர்வதேச கட்டுரைகள் இவனை பற்றி இருக்கு. ஆனால் இவர்களிடையே பயங்கரவாதம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குன்னு சொல்லி இவன் ஒருவன் மூலமாகவே முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். பயங்கரவாதத்தை விட்டு இவர்கள் வரவே மாட்டார்கள். பயங்கரவாதத்தின் பிள்ளைகள் இந்த அரபியர்கள் சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மருத்துவமனை அல்லாமல் ஹமாஸின் தலைமையகமாக காசாவில் உள்ள அனைத்து மருத்துவமனையும் இருந்துச்சு. எல்லா மருத்துவமனையும் அடிச்சு காலி பண்ணாங்க. அதே போல அந்த வரிசையில் கடைசியா இந்த மருத்துவமனை மாட்டிக்கிச்சு. இவன் பேசும்போது இஸ்ரேல் மக்களே மயங்கும் விதமாக, உலக மக்களே இவனோட பேச்சை கேட்டால் மயங்கிடுவாங்க. அப்படி ஒரு தோற்றம்
பேசும் உடல் மொழியெல்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லா மருத்துவமனையும் அடித்து இந்த மருத்துவமனைக்கும் வந்தாங்க இஸ்ரேல் இராணுவ வீரர்கள். படிப்படியாக இந்த மருத்துவமனை சிதைக்கப்பட்டது. பிரம்மாண்டமான மருத்துவமனை இந்த கமல் அத்வான் மருத்துவமனை படிப்படியாக சிதைக்கப்பட்டு ஒரு நாளில் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் கமாண்டோக்கள் இந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு வெளியும் யாரும் போகக்கூடாது, உள்ளேயும் யாரும் போக முடியாதபடி முற்றுகையிட்டு உள்ளே போய் ரெய்டு பண்ணும்போது 200க்கு மேற்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகள் உள்ளே பதுங்கி இருந்தது. பல்வேறு பெயர்களில் வேடங்களில் பதுங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் தான் வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது உளவு தகவல் இஸ்ரேலுக்கு வந்தது. அந்த ஆம்புலன்ஸில் பயங்கரவாதி ஒழிஞ்சிட்டு வரான்னு சொல்லி அந்த இராணுவ வீரர்கள் முற்றுகையிட்டவங்க அந்த ஆம்புலன்ஸில் சோதனை பண்ணும்போது புர்கா அணிந்த நிறை மாத கர்ப்பிணி தான் உள்ள இருந்தாங்க. அவங்களுக்கு பிரசவம் ஆக போது நீங்கள் முற்றுகையிட்டீங்க, நாங்கள் வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோம்னு சொல்லி அவனுக்கு சொன்னாங்க. உடனே இந்த இராணுவ வீரர்களுக்கு அவசரம். ஏன்னா அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணி, ஆனாலும் உளவு தகவல் பயங்கரவாதின்னு வருது. திரும்ப கூப்பிட்டு அதிகாரி கூப்பிட்டு பேசும்போது நன்றாக சோதனை இடுங்கள், வேற வழி இறங்கும் போது பெண் இராணுவ வீரரை கூட்டு பார்க்கும்போது அந்த கர்ப்பிணி பெண் வேடம் போட்டு புர்கா போட்டிருந்தவன் ஒரு ஹமாஸ் பயங்கரவாதி. தப்பிச்சு செல்வதற்காக பெண் வேடம் போட்டு அது நிறை மாத கர்ப்பிணி வேடம் போட்டு போயிருந்தான். இன்னொரு ஆம்புலன்ஸில் கையில் கட்டோடு ஒருத்தன் வெளியே வந்திருந்தான். அவனுமே கையில் மிகப்பெரிய காயம் உண்மையாகவே இருந்தது, கட்டுப்போடு இருந்தான். ஆம்புலன்ஸில் போகும்போது அதுவுமே உளவு தகவல் சோதனை செக் பண்ணும்போது ஹமாஸ் பயங்கரவாதி தப்பிப்பதற்காக அவன் கையை அவனே அறுத்துக்கிட்டு வெளியே போன தெரிய வந்துச்சு. எல்லாத்தையுமே கைது பண்ணாங்க. 200க்கு மேற்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளை அந்த மருத்துவமனையில் கைது பண்ணாங்க. எண்ணற்ற அசால்ட் ரைஃபிள் AK-47 போன்ற மிகப்பெரிய துப்பாக்கிகள், அநேக துப்பாக்கிகளை கைப்பற்றினாங்க. ராக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க, வெடி குண்டுகளை கைப்பற்றினாங்க, வெடிமருந்து பொருளை எண்ணற்றதை கைப்பற்றினாங்க. ஒரு மருத்துவமனை என்பது புனிதமானது, அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் அவ்வளவு மென்மையான தோற்றத்தில் இருந்த அந்த மருத்துவமனை டைரக்டர் இவ்வளோ பெரிய அளவு பயங்கரவாதத்துக்கு துணை போனது இஸ்ரேல் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. எல்லாத்தையும் கைது பண்ணி கடைசியாக அவனையும் கைது பண்ணாங்க, அந்த உஸ்ஸாம் அபு சஃபியாவை. அவன் கடைசி புகைப்படம் எப்படி கிடச்சதுன்னா, அந்த பகுதியே இடிஞ்சு போய் தரைமட்டமாக இருக்கும். அந்த இடிந்த கட்டிடங்களுக்கு அந்த பகுதிகளுக்கிடையே அவன் நடந்து போய் டாங்கில் இஸ்ரேலுடைய டேங்க் நிற்கும் மர்கவா, அதில் போய் ஏறுவது போல ஒரு புகைப்படம் இருக்கும். அதுதான் அவனுடைய கடைசி புகைப்படம். அதுக்கப்புறம் அவன் இஸ்ரேல் சிறைக்கு சென்று 18 மாதம் அவன் இன்னுமே அங்கே சிறையில் தான் இருக்கான். ஒரு அதிர்ச்சியான புகைப்படம் கிடச்சிது. 2016 காலகட்டத்தில் இவனை கைது செய்ததெல்லாம் இப்போ இந்த சண்டையில். 2016 காலகட்டத்தில் இவன் மருத்துவராக இருக்கிற அதே சமயத்தில் ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தில் கர்னல் அந்தஸ்தில் இவன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஹமாஸுடைய ஒரு புகைப்படம் கிடச்சிது. அந்த ஹமாஸ் தலைமை பயங்கரவாதிகள் அவனுங்கெல்லாம் உட்காந்துருப்பானுங்க. அன்றைக்கி அவனுக்கு பொறுப்புகள்லாம் இருந்துச்சு, பிரிகேடியர், கர்னல்லாம். அந்த கூட்டத்தில் இந்த அபு சஃபியா கர்னல் அந்தஸ்து மெடலை வச்சுக்கிட்டு ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய அந்த யூனிஃபார்ம் சீருடையை அணிந்து உட்கார்ந்திருப்பது அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியத்தை இஸ்ரேல் மக்கள் கொடுத்து. ஒன்றா மருத்துவராயிரு, இல்லை பயங்கரவாதியாரு, ரெண்டில் ஏதோ ஒன்றாயிரு. அதை விட்டுக்கிட்டு ரெண்டுமே இருக்கிறது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி பாருங்க. தொடர்ச்சியாக டாக்டர்கள் பயங்கரவாதம் செய்து மாட்டுவது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இந்த புகைப்படங்கள், அங்கே கிடைச்ச ஆயுதங்கள்லாம் மிகப்பெரிய அளவு இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இன்று வரை அவனை சிறையிலிருந்து விடாமல் உள்ள வச்சிருக்காங்க, வெளியே கூட்டு போறதில்ல. விசாரணை சமயங்களில் வீடியோ காலிங் மூலமாக இஸ்ரேல் அந்த நீதிமன்ற விசாரணைக்கு இவன் ஆஜராவது வழக்கம். தற்சமய புகைப்படங்கள் சிலது அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இந்த அரபு உலகங்கள் மிகப்பெரிய
கோபம் மற்றும் கொந்தளிப்பு போய் அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் இவனுக்காக இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாது, அதனால தான் விளக்கி சொன்னேன். இது உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். ஒன்றா பயங்கரவாதியாக இருக்கணும், இல்லை மருத்துவனாக இருக்கணும். இப்படி இவ்வளோ ஒரு துரோகத்தை வெள்ளை சீருடை அணிந்து கொண்டு செய்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நிச்சயமாக இவனெல்லாம் சிறையில் வச்சு முடிக்க வேண்டியதுதான் இஸ்ரேல் செய்யும் நல்ல காரியமாக அமையும். காசா மற்றும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் மற்றும் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை இன்று வரைக்கும் தொடருது. காசால சர்வதேச காவல்துறையினர் உள்ளே வருவதற்காக வேகமாக ஆயத்த ஏற்பாடுகள், கட்டிடங்கள் கட்டுவது, அந்த சர்வதேச காவல்துறையினர் தங்குவதற்கு கட்டிடங்கள் கட்டிட்டு இருக்காங்க. 20,000 பேர் சர்வதேசத்திலிருந்து நாடுகளிலிருந்து காசாவிற்குள் அந்த மக்களை, அந்த ஹமாஸை கண்காணிக்கும் பணியில் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதில் உகாண்டா மிக அதிகமாக அவர்களுடைய இராணுவ வீரர்களையும், மொராக்கோ தரதாக ஒத்துருக்காங்க. இன்னும் சில நாடுகள் இனி சேருவாங்க. இஸ்ரேலுடைய பிரச்சனை 3 நாடுகளையுமே காசா, மேற்கு கரை, லெபனானை தொடர்ச்சியாக தாக்கி அழித்து கொண்டிருக்காங்க. ஈரானில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிரான துறைமுக முற்றுகை தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஒரே 1 லிட்டர் கச்சா எண்ணெய் அல்லது எரிவாயுவை அவர்களால் விற்பனை செய்ய முடியல. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. கார்க் ஐலாந்து கார்க் துறைமுகங்கள் முற்றாக அமெரிக்காவுடைய முற்றுகையின் கீழே இருக்கு. நேற்று கடந்த 24 மணி நேரத்தில் ஹொர்மோஸ் ஜலசந்தியை 9 பிரம்மாண்ட கப்பல்கள் கடந்து போயிருக்கு. 4 கப்பல்கள் எண்ணெய் வாங்க உள்ள வந்திருக்கு, 5 கப்பல்கள் எண்ணெய் வாங்கிட்டு வெளியே போயிருக்கு. இன்னுமே ஈரானுடைய தாக்குதல் முடிவாகல. ஒருவேளை ஹொர்மோஸ் ஜலசந்தியை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஈரான் திறந்தால் இந்த போர் நிறுத்தம் என்று ஏற்பட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், இல்லை தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் வரலாம். ஆனால் அமெரிக்கா சென்றாலுமே இந்த ஈரானுடைய அணு கட்டுமானங்கள், பிக்காக்ஸ் மலை நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவத்தால், அமெரிக்கா இருக்காங்க இல்லை, கூட நிற்கிறாங்க இல்லை, நிச்சயமாக தாக்கி அளிக்கப்படும். நன்றிகள்.